கிறிஸ்தேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 23:18 உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வாசிக்கிறோம். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஏதோ ஒரு சூழ்நிலையிலே, ஏதோ ஒரு விதத்திலே நம் வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடக்கும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். நம் வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்து எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணிக்கிறோம். நம் உள்ளத்தில் நிறைய விருப்பங்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையிலே அநேக விருப்பங்கள் உண்டு. நிறைய மாதிரி யோசிப்பேன், இந்த காரியம் எல்லாம் இப்படி நடந்தா, இதெல்லாம் எனக்கு சாதகமாய் அமைந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். மாம்சீகத்தில் யோசிப்பேன். உலகத்தில் பிறந்த எல்லாருடைய வாழ்க்கையிலையும் விருப்பங்கள் உண்டு. அநேக காரியங்களை குறித்து நம்புகிறோம். இது இப்படி இருந்தா இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நிச்சயமா இருக்குமா? ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்கிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. அநேக காரியங்களை குறித்து நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அந்த நம்பிக்கை ஒரு நாளுமே வீணா போகாது. நம் உள்ளத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அவரை நம்பி இருக்கிற மனிதனை ஒருபோதும் கைவிடாதபடி காத்துக்கொள்வார். இன்னைக்கு இந்த உலகத்திலே அநேக காரியங்களை குறித்து நம்பிக்கொண்டே இருக்கிறோம். நிச்சயமா ஆண்டவர் நடத்துவார். நிச்சயமாய் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நம்பிக்கை வீண் போகாது. அன்பான குடும்பத்தின் மக்களே, யோசேப்பு சிறையிலே இருந்தாலும் கூட அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்தது. நான் நம்புகிற கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி. அதே போலதான் அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட்டதில்லை. நாம் நம்புகிறது நிச்சயமாய் அவராலே வரும். அவரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீணா போகாது. பைபிள்ல அவரை நம்பின பிள்ளைகள் ஒருவருமே வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நம்பின பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட்டதே இல்லை. நாம் கூட ஆண்டவரை நம்புவோம். அவரையே நம்புவோம். ஆபிரகாம் நம்பிக்கை இல்லாத நிலையில் ஆண்டவரை நம்பினார். அவர் மீது நம்பிக்கை வைத்திருந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால்தான் உலகமே அவன் நம்பிக்கை இழக்கக்கூடிய நிலைக்குள் தள்ளினாலும் கூட ஆண்டவர் அவன் நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறார். அதே ஆண்டவர் தான் இந்த காலை நேரத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கும். நாம் நம்புகிறது அவராலே வரும். நம் வாழ்க்கையில் அதிசயத்தை நிச்சயமாய் ஆண்டவர் செய்வார். அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவரே, இதெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறேனே, எனக்கு அற்புதம் செய்யும் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது we will see the wonders. ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே உம்மை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறப்பா. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீரே. அநேக காரியங்களை குறித்து நாங்கள் நம்பிக்கொண்டு காத்திருக்கிறோம் அப்பா. எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் வீண்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷ அற்புதங்கள் நடக்கட்டும். நீர் கூடவே இருப்பதற்காக நன்றி. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா, வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.